பாட்டனாரே, உனது பாவங்கள் இந்த கலசத்தில் உள்ள கங்கை நீரினால் கழுவப்படட்டும். இது எந்த இடம்? ஏதோ பாழடைந்த வீடு மாதிரி இருக்கிறதே. நான் எப்படி இங்கு வந்தேன்? எதற்காக இங்கு வந்தேன்? நிச்சயமாக எனக்கு இங்கு வேலை இருந்திருக்க முடியாது. நான் மாயையில் இருந்தபோது அந்த மூசா தான் ஏதோ சில்மிஷம் பண்ணி என்னை இழுத்து இங்கே கொண்டு வந்திருக்கணும். பாட்டனார், மண்டோரா, டங்கினி, டிங்கினி இத்தனை பேரோட பாதுகாப்ப மீறி அந்த பொடிப்பைய மூசா என்னை எப்படி இங்கே கடத்தி கொண்டு வந்திருக்க முடியும்? ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நம்ம இருப்பிடத்துக்கு போவோம். பாதுகாப்பு வலையா?
அதுவும் எனக்கு, இந்த அசீம் பதூதாவுக்கு பாதுகாப்பு வலையா? ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னப்பா சொல்ற? நாம என்ன இப்ப நிம்மதியா இருக்கோம்? இங்க இருக்கானே அசீம், அவனை அழிச்சிட்டு பூதலோகம் போய் மூசாவுக்கு பட்டாபிஷேகம் நடத்தினாதான் நமக்கு நிம்மதி. அது கடைசியா கிடைக்கிற நிம்மதிமா? நான் சொல்றது தற்காலிக நிம்மதி. அது என்ன தற்காலிக நிம்மதி? மூசாவுக்கு மாயை விலகி அசீம பிடிச்சது, அசீம சிறைப்படுத்திட்டு மூசா மூலிகையை பறிச்சுட்டு வந்து சித்தரை சாபத்துல இருந்து காப்பாத்தினது, மனித வெடிகுண்டுகளை காப்பாத்துறது, அசீமோட பார்ட்னரை கலசத்துல பிடிச்சு அடைச்சது, ஒட்டுமொத்தமா நம்மளுடைய எதிரிகள் எல்லாருமே சிறைப்பட்டிருக்காங்க. இது தற்காலிக நிம்மதி தானே? ஆமா, ஆனா அதுக்காக இனிமே எந்த கெடுதலும் நடக்காதுன்னு சந்தோஷப்பட முடியாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், இல்லையா மூசா? என்னப்பா, என்னாச்சு? எப்படி பேசாம உட்கார்ந்திருக்க? என்னப்பா அது? முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு, என்னாச்சு? மூசா, பேசுப்பா. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? என்னப்பா எதுவும் பேசாம இருக்க? என்னாச்சு? இப்படிலாம் நடக்கலான்னு யூகத்துல சொன்னதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. அந்த அசீமுக்கு மாய விலகிடுச்சு. மாயை விலகிடுச்சா? எப்படி மூசா சொல்ற? அவனை பாதுகாக்க நான் போட்ட மந்திரக்கட்டு ஓடப்பட்டு அந்த மந்திர சக்தி திரும்பவும் என்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. நிம்மதியில சொல்லி வாய கூட முடியல, அதுக்குள்ள நிம்மதி பறி போயிடுச்சு. என்ன வாயோ இது? ஏம்பா, அசீம விட்டு விலகின மாயை எப்ப வந்து உன்னை பிடிக்கும்? தெரியல தாத்தா, ஆனா அந்த மாயை எப்ப வேணும்னாலும் வந்து என்னை பிடிக்கலாம். மாயை வந்து என்ன பிடிச்சிட்டா அந்த அசீம் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அவனுக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்க கூடாது. சரிப்பா, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட மாயை என்ன பிடிச்சிடலாம். எனக்கு மாயை பிடிச்சதுக்கு அப்புறம் யார் யாரு என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்தை எல்லாம் இந்த பேப்பர்ல எழுதியிருக்கேன். இதை படிச்சு பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனடியா தயங்காம என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. மாயே, இந்த முறை தகுந்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் உன்னை சந்திக்கிறேன். அறிவு கட்ட அடிமைகளே, மண்டோரா, தங்கனி, டிங்கனி எல்லோரும் எங்கே போய் தொலைந்தீர்கள்? உடனே இருப்பிடம் வந்து சேருங்கள். எஜமா, படையர்களே, எங்கேடா போய் தொலைந்தீர்கள்? அது வந்து எஜமா. தங்கு, அவசரப்படாத.
இவர் முதல்ல எஜமான் தானாங்கிறத இந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். டேய் மண்டோரா, நீ என்னையே சோதிக்கிறாயா? உன்னை இவர் நம்ம எஜமானே தான். எஜமா, எங்களை மன்னிச்சிருங்க எஜமா. உங்களை சோதிச்சு பார்த்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க எஜமா. ஆமாங்க எஜமா, எங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சுங்க எஜமா. முட்டாளே, அப்படி என்னடா நிலைமை? என்னை பாதுகாக்காமல் எங்கே போனீர்கள்? யார் என்னை கடத்தியது? மந்திர கட்டு போட்டு சிறை வைத்தது? டிங்கிரி எங்கே? மனித வெடிகுண்டுகள் என்ன ஆயிற்று? இப்போது இங்கே என்னதான் நடக்கிறது? அது பெரிய கதை எஜமா. அந்த பெருங்கதையை சுருக்கமா சொல்லி விளங்க வையடா. விளங்காதவனே, உங்களுக்கு மாயை பிடிச்சிருந்தப்ப வழக்கம் போல உங்களை பாதுகாத்த என்ன அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க. அடித்தாலும் நீங்கள் எப்படி என்னை வெளியே போக அனுமதிக்கலாம்? சரி விடு, மேலே சொல். எஜமா, தப்பிச்சு போன உங்களை எங்கெங்கயோ எப்படி எல்லாமோ தேடி பார்த்தோம். ஆனா நீங்க கிடைக்கல. இது கடையில மனித வெடிகுண்டுகளை வேற பாதுகாக்க வேண்டியதா போச்சு. அப்பதான் நீங்க ஒரு நாள் குணமாகி வந்தீங்க. மனித வெடிகுண்டுகளை எல்லாம் போய் பார்த்தீங்க. எங்களை விஷக்கிருமி ஊசி இனிமே போட வேண்டாம்னு சொன்னீங்க. எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டீங்க. முட்டாளே, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் உருவில் வந்தது அந்த மூசாவாக தான் இருக்கும். இன்னும் என்னென்னவெல்லாம் நடந்தது, முதலில் அதை சொல்லுங்கள். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி நானும் சந்தேகப்பட்டு வந்திருக்கிறது மூசாதாங்கிறத பூத கண்ணாடியை வச்சு பார்த்து மூசாதாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேஜமா. காலம் தாழ்த்தி செய்தாலும் நீ சரியாக செய்தாய். சபாஷ். நீங்க பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேஜமா. டேய் மண்டோரா, அடுத்து திட்டுவதற்குள் மீதியை சொல். நான் சொல்றேங்க எஜமா. மண்டோரா மூசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூசா என்ன இந்த உடம்புல இருந்து வெளியெடுத்து அழிக்க பார்த்தான் எஜமா. அப்படி செய்தால் அது இந்த உடலுக்குத்தான் பாதகமாக முடியும் என்று உணர்ந்திருப்பானே. ஆமாங்க எஜமா. சரி, அடுத்து என்ன நடந்தது? சொன்னா திட்டாதீங்க எஜமா. முதலில் விஷயத்தை சொல். நாம அரும்பாடுபட்டு வெடிகுண்டுகளா மாத்தி வச்சிருந்த மனுஷங்க பொசுக்குன ஒரு நாள் குணமாயி இவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க எஜமா. என்ன? வெடிகுண்டு மனிதர்கள் குணமாகி விட்டார்களா? அது எப்படி சாத்தியம்? அவர்களை குணப்படுத்த சஞ்சீவினி மூலிகையால் தான் முடியும். இந்த ரகசியம் யாருக்கு எப்படி தெரிந்தது? எல்லாம் அந்த மூசா வேலையாத்தான் இருக்கு எஜமா. என்னை சிறைப்படுத்தி என் திட்டங்களை சின்ன பின்னமாக்கிய அந்த மூசாவை சீசாவுக்குள் அடைத்து புதைக்கும் வரை நான் ஓயப் போவதில்லை. நீ மேலே சொல். எஜமா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க பாட்டனாரை பார்க்கறதுக்காக போனோம். பாட்டனார் வந்தாரா? வந்தார் எஜமா. வந்து வழி சொன்னார் எஜமா. சரி, வந்து காப்பாத்துங்கன்னு கேட்டதுக்கு மதியே அரவம் விழுங்கும் நாள்ல கண்டிப்பா வருவேன்னு சொன்னாரு. சரி, அது வரைக்கும் சும்மா தானே இருக்கமேன்னு நாங்களும் உங்களை தேடி கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச நாங்க உங்களை மூசா கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்ப அந்த மூசா உருட்டுக்கட்டையாலேயே அடிச்சு விரட்டி விட்டா எஜமா. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறோம். ஏன் எஜமா, சாயகிட்ட வர வாங்கிட்டேன், இனிமே என்ன மாய பிடிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா மறுபடியும் உங்களை மாய பிடிச்சிருச்சுங்களே எஜமா, அது எப்படி? அதுதான் எப்படி என்று எனக்கும் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். இதற்கான விடையை தேடத்தான் சாயையை சந்திக்க கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். வருகிறேன். பாவம் மூசா தன்னை மாயை பிடிக்க போகுதுன்னு நினைச்சு எல்லாரையும் கலங்க வேண்டான்னு தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். மாயை எனக்கு பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். பிடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா பிடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது.
பாவம் அம்மா மறுபடியும் எனக்கு மாயை பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன் முன்னாடி அழக்கூடாதுன்னு தனியா எழுந்து வந்து அழறாங்க போல இருக்கு. அம்மா என்னம்மா நான் பேச பேச நீங்க எழுந்து வந்துட்டீங்க. நாம எங்க போய் எப்படி ஓடி ஒளிஞ்சாலும் விதி நம்மள விடாதுமா. நமக்கு வந்து சேர வேண்டியது நல்லதோ கெட்டதோ நமக்கு வந்துதான் தீரும். ஆமாப்பா. பாத்தீங்களா, இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தும் என்னோட நிலைமையை நினைச்சு அழறீங்கன்னா அது நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம். பாசத்தால பாவ புண்ணியத்தோட பலாபலன்களை தடுக்கவா முடியும்? இருந்தாலும் உங்களோட இந்த தாய் பாசம் எனக்கு மேலும் துன்பத்தை சேர்த்துடக்கூடாதுமா. ஆமா, நான் அன்பா கேட்டாலும் அழுது அடம்பிடிச்சு கேட்டாலும் கத்துனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் உங்க மனச நீங்க கல்லாக்கிக்கணும். தயவு செஞ்சு போன தடவை மாதிரி என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே விட்டுறாதீங்கம்மா. இல்ல மூசா, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வராது. இந்த தாயோட பாசத்தை இந்த தடவை நீ மேலும் புரிஞ்சுக்குவ. சரிம்மா, இந்த தடவை நான் எந்த பொறுப்பையும் வச்சுக்காம அத உங்க 4 பேருக்குமே பகிர்ந்து கொடுத்துட்டேன். ஒரு சாதாரண மூசாவா நான் அந்த மாயை சந்திக்க போறேன். உங்க பங்கு என்ன, நீங்க என்ன செய்யணும்னு தாத்தா சொல்லுவாரு, அதுபடியே செய்யுங்க. சரிப்பா, நான் வரேம்மா.